உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 86:4 இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். சந்தோஷமே இல்லை, சந்தோஷத்தை கொடுத்துருங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க? கொஞ்சமாக சந்தோஷம் தானேங்க நல்லா இருக்கும். மகிழ்ச்சி வேணுங்க, சந்தோஷமாக இருக்கணுங்க, சந்தோஷம் வேணுங்க நினைக்கிறீங்களே, தேவன் சந்தோஷத்தை கொடுப்பாரு. இந்த வசனத்தில் அந்த வசனத்தை எழுதினவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆத்துமாவை உயர்த்துறாராம். அவருக்கு மகிழ்ச்சி இல்லை, அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. அதனால என்ன பண்ணுறாரு அவரு? அவருடைய ஆன்மாவை உயர்த்துகிறார். ஆன்மானா என்னதுங்க? மனசை உயர்த்துறாராம். மனசை உயர்த்த முடியுமா? நம்மளாம் ஸ்கூலில் நம்மளுக்குன்னு ஏதாவது வேணும்னா என்ன பண்ணுவோம்? நல்லா கையை தூக்குவோம். அப்போ தான் அங்கே இருக்கிற மேமுக்கு தெரியும் நம்ம இருக்கிறோன்னு. இல்லை, நம்மளுக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு நம்ம கையை உயர்த்துவோம். அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு? தேவனுக்கு முன்பாக கையை உயர்த்தலை. தேவன் பரலோகத்தில் இருக்கிறதுனால இவர் என்னத்தை உயர்த்துறாரு? தன்னுடைய மனதை, தன்னுடைய ஆத்மாவை உயர்த்துறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? மகிழ்ச்சி வேணும்னா ஆத்மாவை, நம்ம மனசை உயர்த்தணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? நம்ம ஆத்மா எப்பவும் கீழே தான் இருக்கும், உயராது. உயர அதுக்கு பிடிக்காது. உயர போகணும், மனசு உயரணும், தேவனை நோக்கி பார்க்கணும். அப்போதான் தேவன் உங்களை பார்ப்பாரு, உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பாரு. ஓ, தேவைப்படுது, என் பிள்ளைங்களுக்கு மகிழ்ச்சி தேவைப்படுதுன்னு நிரப்புவார். மனசு சரியில்லை அப்படின்னு உலகத்தை பார்த்தால், சரி இந்த சீரியல் பார்த்தா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம். எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தெரியும், காலையிலேயே ஏர்லி மார்னிங் ஷோக்கெலாம் போவாங்க, டிக்கெட் எடுத்துட்டு சினிமா தியேட்டருக்கு போவாங்க, சந்தோஷம் வரும். ஃபேமிலியாக போவாங்க, ஐயோ அங்கே போய் ஆனால் சந்தோஷம் வந்துடும். சந்தோஷம் இருக்கும். அங்கே விட்டு வெளில வந்தவனே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் போயிடும். ஆனால் தேவனை நோக்கி நம்மளுடைய மனது உயரும் போது முற்றிலுமான ஒரு சந்தோஷம் வந்துடும். அதனால என்ன பண்ணணும்? நம்ம மனசு உயரணும், கீழே போகக்கூடாது. கீழே என்னது? கீழேனா இந்த உலகம். இந்த உலகத்தை நோக்கி நம்மளுடைய மனசு கீழே போகக்கூடாது. இந்த ஃப்ரெண்டோட பேசினா நான் சந்தோஷமாயிடுவேன் அப்படின்னு நீங்கள் கீழே போனீங்கன்னா, அவங்க போயிட்டோன்னே உங்களுக்கு திரும்பவும் சந்தோஷம் போயிடும். அப்போ மேலே உயரணும். தேவனை நோக்கி உயரும் போது என்ன ஆகும்னா அப்படியே சந்தோஷம் வந்துடும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஆன்மாவை உயர்த்தி காட்டணும். கையை உயர்த்தி காட்டினா அது நம்மளுடைய ஸ்கூல் மேம்ங்களுக்கு தான். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சருக்கு கையை தூக்கி காமிப்போம். ஆனால் இங்கே என்னத்தை தூக்கி காமிக்கணும்னா நம்ம மனசு உயரணும். சரிங்களா? மனசு உயரணும். அந்த காட்டத்தி மரத்தில் சகை வாய்க்காரன் ஏறினான் பார்த்தீங்களா? ஏசு பூமியில் இருக்கும் போதே ஏறிட்டான், உயரத்தில் தான் ஏறி நின்னான். இப்போ தேவன் பரலோகத்தில் இருக்கார், ஏசு பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஆன்மாவை உயர்த்தணும், நம்ம மனசு உயர போகணும், இயேசுவை நோக்கி உயர போகணும். சரிங்களா? நம்ம மனசை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், அப்படியே கட்டுப்படுத்தி வைக்கணும். ஓகேங்களாங்க? கண்ட்ரோல் பண்ணணும். மேலே போ, கீழே போவாத, உலகத்தை பார்க்காத, இயேசுவை பாரு அப்படின்னு மனசு என்ன பண்ணணும்? உயரணும். அப்படி உயரும்போது இந்த மனசை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறோம்ல, அப்போ மகிழ்ச்சி வந்துடும். சரிங்களா? சங்கீதம் 35:13 நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். நம்ம மனசை ஒடுக்கி அடக்கி வைக்கணும். நம்ம வேற யாரையும் ஒடுக்கி அடக்கி வைக்க வேண்டாம். நம்ம ஒன்று அடக்கி வைக்கணும்னா நம்மளை தான், அதாவது நம்ம மனசை, நம்மளுடைய ஆன்மாவை அடக்கி வச்சோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதிகமான மகிழ்ச்சி வரும். சரிங்களாங்க? தேவனால் பார்க்க முடியும். நீங்கள் மனசை உயர்த்தி வைக்கும்போது, உங்கள் மனசு உயர எழுந்து தேவனை பார்க்கும்போது தேவனால் உங்களை பார்க்க முடியும். ஓஹோ, பாவம் என் பிள்ளை வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சந்தோஷத்தை கொடுத்துட்ற அப்படின்னு அவர் கொடுத்துடுவாருங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள்
நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு தேவன்கிட்ட பேசணும், அப்போ சந்தோஷம் வந்துடும். அடுத்தது நமக்கு நாமே பேசிக்கணும். என்னங்க தன்னைத்தானே பேசிக்கிட்டா பைத்தியம்னு நினைக்க மாட்டாங்களா? இப்படி 2 பேசினாதான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். ஒன்று இயேசுவை நோக்கி பேசுங்க, இன்னொன்று உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசுங்க. அப்படி பேசும்போது உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் வரும். ஒரு வேளை நீங்கள் போய் வெளியில் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 நிமிஷத்தில் உங்களுக்கு அப்படியே அப்படியே துக்கத்தையும் கவலையும் கண்ணீரையும் தூக்கி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த உலகம். பேசி பாருங்களேன், 5 நிமிஷம் வெளில போய் பேசுங்களேன், அப்படியே உங்கள் மனசை உடச்சி நொறுக்கி அனுப்பிடுவாங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசுங்க. ஃபஸ்ட்டு தேவனுக்கிட்ட அதிகமாக டைம் கொடுத்து பேசுங்க. அப்புறம் உங்களுக்குள்ளேயே பேசணும். நமக்குள்ளேயே நம்ம என்ன பேசிக்கிறது, தேவன்கிட்டயே எல்லாத்தையும் பேசிடலாமே. நமக்குள்ளே நம்ம என்ன பேசணும்னா, நமக்குள்ளே என்ன பேசணும், தேவன்கிட்ட போ அப்படின்னு நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். நம்ம மனசை நம்ம அடக்கி வைக்கணும். உலகத்தை நோக்கி பார்க்காத, தேவனை நோக்கி பாரு. சரி, இப்படி தான் நம்ம ஆண்டாண்டு காலமாக நம்ம இதை பின்பற்றுறோங்க. நீங்கள் பாருங்களேன், சங்கீதம் 103:1 தான் எல்லாருமே சர்ச்சில் ஆசீர்வாத ஜெபத்துக்கு முன்னாடி சொல்கிறோம். அதுவே நமக்கு நாமே பேசிக்கிற ஒன்று தான். பாருங்களேன், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. யாரு கிட்ட பேசிக்கிறோம்? தேவன்கிட்டயா பேசுகிறோம்? இந்த வசனம் தேவன்கிட்டயா பேசிகிட்டு இருக்கோம்? இந்த வசனத்தின் மூலம் நம்ம கிட்ட தான் பேசிக்கிறோம். என் மனசே கர்த்தருக்கு நன்றி சொல்லு, என் முழு மனசே அவருடைய பரிசுத்த பெயருக்கு நன்றி சொல்லு அப்படின்னு இந்த வசனம் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு நாமே தான் பேசிக்கிறோம். ஆண்டாண்டு காலமாக நம்ம இதை சபைகளில் ஆசீர்வாத ஜெபத்துக்கு முன்னாடி எல்லாருமே சொல்கிறோம். எல்லாருமே ஒரு நிமிஷம் நமக்கு நாமே பேசிக்கிறோம். ஒழுங்கா இரு மனசே, தேவனை நோக்கி தான் போகணும். அப்படி சொல்ல சொல்ல மனது உயரும், தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும். அப்பொழுது என்ன ஆகும்? மகிழ்ச்சி வந்துடும். ஐயோ எனக்கு சந்தோஷம் இல்லை, ஐயோ எனக்கு நிம்மதி இல்லை, மூட் ஆஃப் ஆகிட்டேன், அதெல்லாம் ஆகாது. தேவனை நோக்கி உங்கள் மனசை கட்டுப்படுத்தி அவருக்கு நேராக உயர்த்துங்க. அவர் உங்களை பார்ப்பாரு, அதிகமான மகிழ்ச்சினால் நிரப்புவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. உங்கள் பிள்ளைங்க சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்றாங்க. உங்கள் பிள்ளைங்க மனசு உங்களை நோக்கி உயர்கிறது, உங்களை தேடுறாங்க, மனதார உங்களை மனதார அவங்க தேடுறாங்க. நீங்கள் தயவு செய்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, சந்தோஷத்தால் நிரப்புங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணம் படுக்கைகளும் சரியாகுவதாக. சாமி, மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அந்த புக்கில் பேர் இல்லைன்னா அந்த நபரை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. அந்த தீ எரிகிற இடத்துலலாம் நாங்கள் போக மாட்டோம்பா. அந்த இடத்துக்குலாம் எங்களால் வசிக்க முடியாது. பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா, அங்கே வரதான் நாங்கள் ஆசைப்படுறோம். நல்லா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவப்படாத பாவங்களெல்லாம் நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு நொடி நீங்கள் இந்த பூமிக்கு 2வது தடவை வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம். இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாய் வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்பா. அந்த ஒரு நொடி புதிய உடம்பு, உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு தேவ தூதர் போல பறந்து உங்களை பார்க்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. அப்போ பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது ரொம்ப கடினம். நீங்கள் உதவி செய்யுங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. இந்த பூமியை 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்கப்பா.
அந்த காலகட்டத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற உங்களை ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.